4 மணிக்கு வரதா சொல்லிருக்காங்க சார். வரட்டும் வந்துட்டாங்க சார். அந்த பொண்ணு வந்துருச்சு. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார் நம்ம படத்துக்கு இந்த பொண்ணு தான் ஹீரோயினா போலான்னு இருக்கோம் சார். நல்லா இருக்காங்களா இல்லையா நீங்களே கொஞ்சம் பாருங்க சார். அழகா இருக்காங்களா சார்? கொஞ்சம் திரும்புமா, இன்னும் கொஞ்சம் திரும்புமா, இன்னும் நல்லா திரும்புமா. ஓகேவா சார்? எனக்கு ஓகே. நான் இப்போ ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்றேமா, நீ ஆக்ட் பண்ணி காட்டு, உன்னை ஃபைனல் பண்ணிடலாம். இன்னும் பக்கத்துல போ, ஃபேஸ்ல கை வை. பயந்தா எப்படியா செய்யா? வந்துட்டு பயந்தா எப்படியா செய்ய? யோ பிச்சை எடுக்கிற மாதிரி போகாதியா, கிஸ் பண்ணியா? என்னையா இப்ப பாரு நான் செய்யறேன். I can't do this. என்னது இதுக்கே ஒத்துக்க மாட்டேன்றா, இன்னும் எவ்வளவோ இருக்கே. ஒத்துக்கமா, இதெல்லாம் சகஜம். வாமா. ஏய் உனக்கு இஷ்டம் தானே இல்லனா வாடி வாடி. ஏய் ஹீரோ புரியல. ஏய் டைரக்டர் புடிச்சாதான் உனக்கு படம். இல்லடா யாரா நீ? அந்த பொண்ணை விடுங்க. என்ன விடுங்க? யார் அவன் இப்படி அடிக்கிறான்? அவரு கண்ணை பாடுறா, அப்படியே அந்த பெல்ட் பாடுறா. அவர் யாரு தெரியுதாடா? அவரு இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்டா. அவர் ஒரு குத்து குத்துனா எகிரி அடிச்சார்னா எமலகம் போயிடும். இதுவே உன்னை இந்த ஏரியாவில பார்க்க கூடாது. என்ன ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் வரேன் சார். ஓய் என்ன சார் பண்றீங்க? எங்க போற? பிடிச்சிருக்கு சார். ஓ என் கெட்டப் பார்த்து ஹீரோ நினைச்சியா? நான் பார்க்கறேன் ஹீரோ பக்கா ஆட்டம் பிடிச்ச போட்டு தள்ளிடுவேன். இந்த ஏரியால எவனு எனக்கு கேட்க முடியாது. புரிஞ்சதாடி? ஏய் உன்ன ஒரு தடவை சூப்பர் சாமி. நல்லா இருந்தா மறுபடியும் வேணும்னு ஆசைப்படுவேன். எப்ப நான் கூப்பிட்டாலும் நீ வரணும். நான் கூப்பிட்டு நீ வேலை வச்சுக்க. ஹாய் கார்த்திக். ஹாய், குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். இப்பதான் வந்தீங்களா? இப்பதான் வந்தேன் மேம். சொல்லு கார்த்திக். ஆர்டர் விஷயமா நீங்க கேட்ட டீட்டெயிலாம் இதுல இருக்கு மேம். உட்காரு. ஓகே மேம். இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஐஸ்வர்யா. சின்ன வயசுல கார்த்திக், ஜிம்முக்கு எல்லாம் போறியா? ஆமா மேம். அப்ப வாரம் எத்தனை நாள் நீ போவ? 7 days. 7 daysமா? யா. வாவ், அதான் உன் கை இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இது லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது மேம். முரளி, மீட் மை மேனேஜர் கார்த்திக். ஹலோ சார். மை ஹஸ்பண்ட். Hello. நைஸ் டு மீட் யூ. Hi. Hi. You carry on. ஓகே, எஸ். Hi Aishu. ஹாய் பா. சாப்பிட்டியா? இல்லப்பா. 10 மணி ஆச்சு.
இன்னும் குழந்தைக்கு சாப்பாடு செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கா? வர வர இவ கேரக்டரே சரியில்லை. ரொம்ப பசிக்குதாமா? ஆமாப்பா. நான் உனக்கு சாப்பாடு செய்யறேம்மா. ம்? வா. இதான் என்னோட மாளிகை. ம், சூப்பரா இருக்கு சார். இங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா சார்? இல்ல, என் வைஃபும் பையனும் இங்கே தான் இருக்காங்க. என்னங்க? ம்? நீ எல்லாம் போ. ஜான், ஆ? என்ன காரியம் பண்ற? நீயா இப்படி கட்டின பொண்டாட்டி முன்னாடி அடுத்த கூட்டு வந்து இப்படி கூத்தடிக்கிறே? அது உனக்கே நியாயமா இருக்கா? அண்ணா, இவ அழுத்திருச்சு. அதான் வெரைட்டிக்காக இந்த மாதிரி புதுசு புதுசான பொண்ணுங்களை கொண்டு வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நீ மட்டும் என்னவா? கல்யாணம் பண்ணாம நீ பண்ற கூத்தனை தெரியாதுச்சியா? நீ எதுக்கு கல்யாணம் பண்ணல? டிஃப்ரெண்ட் பொண்ணுங்களை என்ஜாய் பண்ண தானே? ஆனா நான் தப்பு பண்றேன் இவளை கல்யாணம் பண்ணி. உன் விஷயத்துல நான் தலையிடல, அத மாதிரி என் விஷயத்திலயும் நீ தலையிடாத. வந்தியா ஒய்யால என் பையனை பாத்தியா? என் பொண்டாட்டி எல்லாம் சமைப்பா, சாப்பிடு, சாப்பிட்டு போயிட்டே இரு. என் விஷயத்தை மட்டும் தலையிடாத. ஓகே? ம். Waiting for me, baby. ஹேண்ட்ஸம் வில்லன் ராணி. My favorite song. அந்த அரபிக் கடலோரம் ஓர் அழகை கண்டேனே. Come on, baby. அம்மா 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 அம்மா. Hi. Good morning, darling. How are you today? கையெடுங்க, என்ன விடுங்க. நீங்க செய்யறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஓ, அவளை சொல்றியா? ஏய், இத பாரு. இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அதான் வெரைட்டி சாப்பிடலான்னு வெளி சாப்பாடை வீட்டுல கொண்டு வந்து சாப்பிடுறேன். அதுவும் வெளில சாப்பிட்டு இருப்பேன். ஆனா இந்த போலீஸ் இமேஜ் இருக்குல்ல, அது டேமேஜ் ஆயிடும். அதனாலதான் உங்ககிட்ட என் பேர் டேமேஜ் ஆகும் பரவாயில்லன்னு இங்க வந்துட்டேன். ஓகே? என்னங்க இவ்வளவு சிம்பிளா சொல்றீங்க நீங்க? உங்களை லவ் பண்ணதுக்காக என் ஃபேமிலி சொந்தம் எல்லாரையும் விட்டுட்டு நான் வந்தேன். இப்ப நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் எங்க போவேன்? ஏய், லுக், நான் கால்ச்சப்ப நீ அப்படியே வந்து அந்த சுட சுட பிரியாணி மாதிரி இருந்தது. அதே நீ எப்ப இவனை பெத்தியோ அப்பவே பழைய சோறு மாதிரி ஆயிட்ட. சரி, நீ எவ்வளவோ என்ன உயிருக்குடா காதலிச்சு எனக்காக உங்க அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு வந்தல, அதுக்காக எனக்கு விருப்பம் இல்லைன்னா கூட உன்னை நான் சாப்பிட்டு இருந்தேன்டாலே. அப்பதான் நான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அடடா, தப்பு பண்ணிட்டு இருக்கேன். ச்சே, இந்த லைஃப் வந்து மனுஷனுக்கு ஒரு தடவை தான் வரும், ஒரு தடவை தான் கேரண்டி. அதுக்கப்புறம் மனுஷனா பிறப்பனா இல்ல மிருகமா பிறப்பனான்னு எனக்கே தெரியாது. சோ இந்த மனுஷ பிறப்புல நான் எனக்கு பிடிச்சதான் சாப்பிடணும், எனக்கு பிடிச்சதான் செய்யணும்னு டிசைட் பண்ணி வெரைட்டியா சுட சுட பிரியாணி, சுட சுட ஃப்ரைட் ரைஸ், இந்த சைனீஸ் ஐட்டம் இருக்குல்ல, அதான். இதெல்லாம் உனக்கு பிடிச்சாரு, இல்லைன்னா நீ போயிட்டே இருக்கலாம். அம்மா அழாதீங்கம்மா, டோன்ட் கிரைம்மா, எல்லாம் சரியாயிடும். வர்றேன்டி. எதுக்கு இப்படி அவசரப்படுற? என்ன சாப்பாடு ரெடியா இல்ல? தண்ணி குடி. இப்ப வந்துடுற. ஹலோ 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 மேம், நான் கார்த்திக். ஓ, கார்த்திகா. இப்போ வரட்டுமா மேம்? இப்ப வா. எஸ் மேம், இப்போதான். உங்க ஞாபகமாவே இருக்கு மேம். ப்ளீஸ் மேம். எனக்கு கூட உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். சீ மேம், அட்லீஸ்ட் 1 hour மேம். ப்ளீஸ் மேம். கார்த்தி, இப்ப வேணா. ப்ளீஸ் மேம். சாப்பாடு போடுமா, பசிக்குது. ஒரு நிமிஷம் ரெண்டி வர்றேன். இவ வேற. யார் மேம்? என் பொண்ணு ஐஷு. ஓ, ஓகே. சீக்கிரம் வாமா. வெயிட் பண்ணு கார்த்தி, திங்க் பண்ணி சொல்றேன். மேம், ப்ளீஸ் மேம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மேம். மேம், ப்ளீஸ். ப்ளீஸ் மேம். சரி,
7 o'clock வந்துரு. நான் இவங்க 2 பேரும் வெளியில அனுப்பிடுறேன். ஓகே சீப்போ. வந்துடுறேன். ஓகே பாய். ஏய் வேணாம் கார்த்திக், வேணாம், யாராவது வந்துட போறாங்க. கீதா, கார்த்திக் நீ போயிடு போ. எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்த மாட்டியா? என்ன நீ பண்ற? எதுக்கு நீ உனக்கு இந்த வேலை? ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? நீ தான் என்னோட உயிரன்னு உனக்கு தெரியாதா? என்ன லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண, அப்புறம் ஏன்டி இப்படி தப்பு பண்ற? நான் செஞ்ச தப்பு தான். ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? என்ன அப்ப பிடிச்சது இப்ப பிடிக்கலையா? ஆமா, அப்ப இப்படித்தான் இருந்தீங்களா? அப்ப இவ்வளவு அழகா இருந்தீங்க, ஹேண்ட்ஸமா, கமலஹாசன் மாதிரி. இப்ப எப்படி இருக்கீங்க பாருங்க, தொப்பையும் நீங்களும். எனக்கு பிடிக்கல. உனக்காக தாண்டி நான் ராத்திரி பல ஓயாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இது ஜிம்முக்கு போறதுக்கும் வாக்கிங் போறதுக்கும் எனக்கு எங்கடி டைம் இருக்கு? உனக்கு மனசாட்சியே இல்லையா? இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க. எனக்கு ஆசை இருக்காதா? என் புருஷன் அழகா இருக்கணும்னு நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. இப்ப இந்த உருவம் எனக்கு பிடிக்கல, உங்க கூட வாழ்றதுக்கும் பிடிக்கல. இப்ப என்னன்ற? வேணாம், என்ன விட்டுருங்க. உன்னை விடணுமா? ஆமா. உன்னை விட்டா எல்லா ஆம்பளைங்க கூட இதே மாதிரி தான் பண்ணுவேன். உன்ன மாதிரி பொம்பளைங்க உயிரோடவே இருக்க கூடாது. சாவடி. செத்துட்டியா நம்பிக்கை துரோகி? சாவடி. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். அப்பா, அம்மாக்கு என்னாச்சு? உங்க அம்மா என்ன மோசம் பண்ணிட்டாமா. இவன் என்ன சொன்ன தெரியுமா? என்ன அந்த காலத்துல அழகா தெரிஞ்சனா இப்ப அவளுக்கு அசிங்கமா ஆயிட்டேனா. என் மனச பார்க்காம, என்ன மனுஷனா மதிக்காம மத்த ஆம்பளைங்க கூட தப்பு பண்றாமா. உனக்கு ஒரு விஷயம் சொல்றேம்மா, உங்க அம்மா மாதிரி மட்டும் ஆயிடாதமா. லவ் பண்ணா மனச பார்த்து லவ் பண்ணு, அழக பார்த்து லவ் பண்ணாத. சார், சார் கிளம்புறேன் சார். போகணுமா? இது இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கே. சார், love you. Bye. See you tonight. ஏய் நில்லடி. என் புருஷன் கூட உனக்கு கொஞ்சமா மனசாட்சி இருக்காடி? நீ எல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க மாட்ட. பிறந்திருந்தா இப்படி அடுத்த வாழ்க்கை கெடுக்க மாட்ட. பாருடி பாரு, என் புருஷனுக்கு 10 வயசுல பையன் இருக்கிறான். சந்தோஷமா இருந்த ஃபேமிலில இப்படி நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டியடி. உங்களுக்கு எல்லாம் அடுத்தவ புருஷன் கணக்கு தெரியுமா? சீ, நிறுத்து. நானும் நல்ல குடும்பத்து பொண்ணுதான். உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் கூப்பிட்டப்ப வரலனா என்ன ஷூட் பண்ணிடுவேன்னு சொன்னாரு. என்னை எவ்வளவு மிரட்டினாருன்னு உனக்கு சொன்னா புரியாது. உன் இடத்துல நான் இருந்தனா உன் புருஷனை எப்பவோ கொன்னே போட்டு இருப்பேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஐ வில் கில் யூ.
அப்பாவை பார்த்தல, என்ன லவ் பண்ணப்போ நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னாரு. இப்போ நான் ரொம்ப அசிங்கமாயிட்டேனா? அதுவே என் மனசை பார்த்து காதலிச்சிருந்தாருன்னா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. இப்போ என்ன லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. என் காதலும் போயிடுச்சு, என் உயிரும் போயிடுச்சு. எல்லாம் நாசமா போச்சு. எல்லாம் இந்த அழகால தானே. நீ மட்டும் அந்த தப்பு பண்ணிடாத. நீ ரொம்ப அழகா இருக்க. உன் அழகா பார்த்து எந்த பொண்ணு வந்தாலும் லவ் பண்ணாத. ஆனா உன் மனச பார்த்து இஷ்டப்பட்டு வர பொண்ண லவ் பண்ணு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம வம்சத்தை நிலைநிறுத்தடா. சாரிடா. அம்மா வேண்டாம், அம்மா வேண்டாம்.